கோவையிலேயே இருக்கும்போதே போட்டுருக்கேன் எல்லாம் நீங்கள் சொல்லி தான் போட்டிருக்காப்புல. அப்புறம் 3 மடை ரிப்பேர் இருக்க 9 மடையுமே வேலை பார்க்குறான். அது போக கலுங்கு இந்த ஃபுல் இதுவும் போடுறான். புதுசாகவே ஏதோ அந்த உள்ளலாம் சீப்பேஜ் லீக்கேஜ் இருக்கு ரெகுலேட்டர்லேருந்து அந்த கடைசி வரை பண்ணுறான். அது போக வந்து 10 கிலோமீட்டர் மாஞ்சாவிடுதியிலேருந்து நம்ம கம்மாய்க்கு வரதுன்னு அம்புலியாரு 10 கிலோமீட்டர் நம்ம தூர்வார் அங்கேயே கொண்டு வந்து உள்ளே வர பண்ணுறான். அதுபோக அந்த செப்டிக் டேங்க் தண்ணி கலக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து 1.5 கோடி ரூபாய்க்கு அதில் ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போடுறான். தண்ணி வந்து அங்கேயே நுழையிற இடத்துலையே நம்ம பண்ணிட்டோம். அதெல்லாம் நான் ஒரு ட்ரோன் வச்சு எல்லாம் ஃபுல்லாக வீடியோ 14 கிலோமீட்டர் எடுத்தாச்சு. அந்த செப்டிக் டேங்க் இல்லை நான் எஸ்டிமேட்டில் போட்டுருக்கேன் சொல்கிறேன். இது ஆற்றுக்குள்ளேயா அது ஆற்று நம்ம கலக்கிற இடத்துல ஆல்ரெடி இது பண்ணியாச்சு. உள்ள நம்ம கம்மாய்க்கு என்ட்ரு ஆகாமல் இருக்கிறதுக்கு அங்கேயே போட்டுறணும் ட்ரீட்மெண்ட் பிளானை. உங்கள் இதில் விழுகிறது அங்கே ஆக்சுவலாகவே கலக்கிற இடம்லாம் அங்கே தான். அதை பண்ணுறான். அது போக வந்து கரையை பலப்படுத்தி கரையை 7 மீட்டர் அகலப்படுத்தி மேலே 4 மீட்டர் வச்சுருவோம். வச்சு ஸ்டோப் அடிச்சு ரெடி காப்பி நீங்கள் அப்புறம் வாங்கிக்கிங்க. 1 3 4 6 7 8 அது புதுசாக கட்டுறது மடை. 1ஆம் நம்பரு 3ஆம் நம்பரு 4ஆம் நம்பரு 6ஆம் நம்பரு 7ஆம் நம்பரு 8ஆம் நம்பரு இங்கே இருந்தால் நம்மளுக்கு வந்து ஆயக்கட்டை பார்த்து லெஃப்ட் பைட்லேருந்து 1 அப்படி பார்த்தோம்னா அங்கே 3 4 6 7 8 இதெல்லாம் கோவையில் நீங்கள் இருக்கும்போது கேட்டு தான் போட்டிருக்காரு. அப்புறம் நான் திருப்பி தான் அது எஸ்டிமேட் பண்ணேன். அதுக்கடுத்து 2 5 9 ரிப்பேர் பண்ணுறேன். 2 5 9 கணிச்சு 2 அந்த 1க்கு 3க்கு நடுவில் இருக்க 2ஆம் நம்பரு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் ரிப்பேர் பண்ணுறது அதில் வந்து நம்ம குளத்துக்குள்ள உள்ள நம்மள்கிட்ட குழந்தை கொண்டு போய் புதுசு என்ன பிரச்சனை மேடம்னா இவங்கெல்லாம் பார்க்குறாங்களா இவர் குழந்தை எங்கள் கூட கொல்ல இங்கே நம்ம இந்த இடம் வந்து இவ்வளோ ஆழம் இருந்துச்சு நான் பார்க்கல. இதுலேருந்தே குடித்தோம். இதுலேருந்தே குடிப்போம். அவ்வளோ தண்ணி இருந்து தண்ணி தேங்குச்சு. இந்த தண்ணி தேங்குறதுக்கான வழியே இல்லை இந்த குளத்தில். எவ்வளோ ஃபுல்லாவா இல்லை வாட்டாவா? கேட்கல மேடம். வாட்டா வெட்டிட்டு வருவீங்களா? எங்குமே முன்னாடி இல்லை அப்படி எடுத்தால் தானே மேடம் தண்ணி நிற்கும். அதான் வரல மேடம். அதுதான் கேட்குறோம். அவங்க குவாரி வச்சிருக்கு. மடைக்கு தண்ணி பாயிற அளவுல வெட்ட முடியும். சில்லுக்கு கீழே மண்ணி வெட்ட முடியாது. மடையோட தண்ணி பாயிற ஒரு நாள் வரை அவங்க என்ன சொல்றாங்க முழுசா எனக்கு தெரியுமா? நீங்க அந்த மடைக்கு கீழே ஆழம் வெட்டக்கூடாதுன்னு. மடைக்கு மேலே ஒரு ஆள் மட்டும் அந்த பக்கமெல்லாம் இருக்கு மண்ணு. அதை எடுத்தா தானே குளத்துல தண்ணி போகுங்கிறதா என்னுடைய சொல்லுங்க. இதில் வந்து நம்ம இதில் பார்க்குறோம்ல மேடம் நீங்கள் மழை பார்க்குறோம்ல மேடம். இப்போ யதார்த்தமாக நம்ம பேசுகிறோம்ல. இது எந்த வேலையுமே பார்க்க வேண்டியது. குளத்தை தூர்வாராங்க. தண்ணி எல்லாம் தங்க போகிறதில்ல. 2 நாளைக்கு வரும் 10 நாள் வட்டி இருக்குது. தண்ணி ஆழம் இல்லை மேடம். குளத்துல மேடு ஒரு மாதிரி குடிச்ச இடம் இது. இதுவே நாங்கள் குடிச்சிருக்கோம். இது வேண்டாம். எது மேடு இருக்கோ அதை வெட்டி எடுப்போம். நம்ம மடையிலேருந்து மேட்டு பகுதியை வெட்டி இந்த இதோட லெவல் பண்ணிக்கிட்டோம்னா அங்கேயே இவ்வளவு தூந்துருச்சு. தண்ணி தேங்கலைங்கிற ஆதங்கமா 20,000 கனடி மண்ணெல்லாம் வெட்டியெல்லாம் வெளியில அப்புறப்படுத்த முடியாது. அதுக்கு என்ன போவோம்னு கேட்குறேன். இப்போ இந்த வேலை செஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னா அரசாணை 50ல் ஆயக்கட்டு தரது மண்ணு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில் உங்களுக்கு வந்து எங்கே மேடு இருக்கோ அதை கரெக்டுறதுக்கு பண்ணி கொடுப்போம். அந்த கண்ணாயில் அதை நீங்கள் வெட்டி ஆயக்கட்டு தரது இருக்கு பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா வெட்டு பள்ளமா இருக்க இடத்த வெட்டுறது போக மறுபடியும் அதை வெட்ட முடியாது. எங்க மேட்டு பகுதி இருக்கோ அதை வெட்டுவோம். அது நம்ம த்ரோ அவுட்டா வெட்டி உங்களுக்கு தண்ணி தேவையில்ல மேடம். இப்போ நீங்க அந்த பாத்துருப்பீங்க. நீங்க அங்க எல்லாம் இருக்கு ஹார்ட் அதெல்லாம் வேண்டாம் மேடம். அது வரல நம்ம அங்க எல்லாம் சும்மா வந்து அந்த மடைன்னு சொல்றோம்ல மேடம். அந்த ஒரு பெரிய மடைங்கிறது இந்த வயக்காட்டினுடைய மொத்த 350 ஏக்கர்ல 200 ஏக்கர் அந்த ஒரு மடை மட்டும் தான் பாயுது. அது அந்த நல்லா போடணும். அவங்க எல்லாம்
நான் என்ன சொல்லிட்டேன், அவனுக்கு நான் மட்டம் ஊரணி மாதிரியே போடுவோம்னு சொல்லிட்டேன். நல்லா ஊரணி மாதிரி மட்டமாயிடுச்சு ஆறு மாடு தண்ணி கிடைக்கிற மாதிரி நல்லா 50 மீட்டருக்கு 50 மீட்டர் வச்சு அப்படி ஒரு மணிக்கு டைம் பண்ணி பண்ணுவேன். அதெல்லாம் அவங்க செஞ்ச இடத்துல எல்லாமே இப்படி ஊரணி கட்டி கொடுத்துருக்கேன். அது மாதிரி நல்லா ஊருக்கு அந்த மடிக்கு பெரிய பண்ணிக்குவான். மடிக்கு ஏன்னா அது அவ்வளோ இருக்குல்ல மேடம். அங்கே எல்லாம் இப்போ மட்டமாயிடுச்சு மேடம். தண்ணி நான் பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன். பத்தி நீங்க பள்ளமா இருக்கு. எங்க அது பூஜைக்கு ரெடி பண்ணுங்க தாயம். அதுதான் ஊப்புறது. நான் என்ன வெட்டினா எல்லா பொருளும் தண்ணி வரும். ஏப்பா ஆபரேட்டர் இல்லை மேடம், நாங்கள் கேட்க ஆளப்படுத்தீங்க தூரம் வந்து போய் பார்த்தேன். நீங்கள் வாட்டா வெட்டி நீங்கள் இப்போ எவ்வளோ ஏற்கனவே வெட்டவே வேலை செய்யும் போது இங்க நான் பார்த்துட்டேன் மேடம். இது ஒரு பீட்டு வச்சு இதில் மட்டும்தான் கடைக்கு இங்கிட்டு தான் பார்த்து அங்கிட்டு நீங்கள் வரல அப்படின்னு அந்த ஆரம்பிக்கிறதுக்கு என்ன ஒன்று மட்டும் நல்லா இருக்கு. நான் ஏங்க அந்த 14 கிலோமீட்டர் நான் ட்ரோன் வச்சு எடுத்து எல்லாமே பண்ணி பார்த்துட்டு தாங்க வேலைக்கு நாங்கள் நீங்கள் போட்டில் பார்த்தீங்க நேராக பார்த்தவங்களே வேலை பார்த்தேன். நீங்க முடிக்கிற விட பள்ளமா வெட்டுறதுல ஏற்பாடு பண்ணுங்க. மடக்கி பாயிற மாதிரி தான் பண்ணணும். ஆமாம் அதை பண்ணுங்க மேடம். அது வேண்டாம், அதுக்கு நாங்கள் வரல. என்ன பண்ணுன்னா, அங்கேயே தண்ணி வச்சுனால மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தண்ணி வந்து மடக்கி பாயிரணும். அதில் ப்ளீடிங் டேங்க்ல போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். அதனால ஒரு செய்யறது ஆரம்பிக்கலாம். அப்புறம் நீங்க மறுபடியும் நம்ம ஒரு மீட்டிங் போட்டு என்ன ஏதுன்னு பேசி உங்களுக்கு பயன்படுற வழியில பண்ணி தந்துடும். சரிதானே? வண்டி நம்மகிட்ட தான் இருக்கு. சைஸ் பண்ணி எடுத்த பிட்டு இதெல்லாம் கரெக்ட் பண்ணி நேர் பண்ணி லைன் இழுத்து தண்ணி அடிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தோம். என்ன ஒரு புதிய ஊரணி நல்லா போட்டு தந்துருக்கோம். எத்தனாவது மடம் அதிகமாக காய்கறியா? எத்தனாவது மடம்? மூணாவது மேடம். ஆமா. மாதிரி இந்த ஏரியாவுக்கு இருக்க பெரிய பாத்திரக்காரு அந்த பக்கம் 3ஆம் மணிக்கு அவருங்க இவங்களுக்குள்ள இந்த ஒரு மணி கட்டுப்பட்டு போச்சு. சரியா? ஒரு ஆளுக்கு ஒரு திட்டம் கிடையாது. இவர் என்ன வேற கேளுங்க. தண்ணி தேங்கி இருந்தா போகணும். அப்படியே அது 10 கிலோமீட்டர் வெட்டினாலே ஒரு தண்ணி வரும். ஆட்டோமேட்டிக்கா வரும். புரியுங்களா உங்களுக்கு? வரத்தை ரெடி பண்ணிட்டு மட்டி கொடுத்துருவோம். அந்த பார்த்தோம்னா அது பார்த்தோம்னா வைங்க மேடம், அவ்வளவு மனம் அந்த சூடாட்டுக்கு தள்ளி கொண்டு வந்து எஸ்சியோட வந்து தான் நாங்கள் வளர்த்து தள்ளி அதான் மழை எங்களை முழுக்க பெஞ்சா எடுக்கணும் அந்த மேடம். இடத்துல வந்து வயக்கட்டுங்க. கீரமங்கலம் இப்போ நம்ம குளத்தை அளக்குறோமா மேடம்? நான் எஃப்எம்பியெல்லாம் வாங்கி பண்ணி சர்வே பண்ணிட்டு தான் வெட்டுறோம். ஓகே மேடம். நீ என்ன பண்ற? ஒரு வியாபாரி வராது. இப்ப உங்க நம்ம குளத்தை அந்த septic tank. வந்து அது தனி ப்ரொவிஷனு. இந்த குளத்தை சர்வே பண்ண போறோம்ல, ஆமா. தனியார் ஆகு வச்ச இடத்த என்ன பண்ணுவீங்க? நிறுத்துவோம். அதான் கேக்குறேன். ஆக்கிரப்ப எடுத்து தான் பண்ணுவாங்க. இதில் வந்து இந்த கவர்மெண்ட் அந்த சுடுகாட்டை உடச்சோம்னா இதோட போதும். வேல்யூ வந்து சுடுகாட்டில் நம்ம அந்த 10 கிலோமீட்டர் வெட்டுறது ப்ளஸ்ஸு இது எல்லாம் மடையெல்லாம் 14 லட்சம் 12 லட்சம் 12 லட்சம் அதுக்கடுத்து ரிப்பேர் சொல்லி சரிங்களா? இதுகளுக்கு வேலைன்னு பார்த்தா 7 ஒரு 22 லட்சம். இந்த பிரயோகத்தை மேடம் ஒர்க்கில் மேடம் வருது இது. என்ன ஒர்க்கு? இது என்ன ஒர்க்கில் எடுத்துருக்கீங்க? இது வந்து உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தில் வந்து இங்கேயும் புதுக்கோட்டையில் வந்து ஓட்டக்குளங்கர் மாதிரி போட்டோம். சரி, ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு வாங்கி திட்டத்தின் கீழே செய்கிறது. அது 4 முதல்வர் திட்டத்தின் கீழே இது ஒரு இது 4 ஆண்டு காலமாக இது போட்டாங்க. ஆலங்குடி மக்களோட கோரிக்கையெல்லாம் ஏற்று இந்த கழிவு நீர் உள்ளே கலக்கக்கூடாதுங்கிறக்கா போட்டது. அதுதான் இதோட மெயின் திங்கு. இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த இப்போ கம்மாய் அந்த கழிவு நீர் வந்து எப்படி கொண்டு வர போகிறீங்க? கழிவு நீருக்கு வந்து நாங்கள் எல்லா எங்கெங்கே ஜங்ஷன் ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி கம்மாய்க்குள்ள விடுற மாதிரி பண்ணிடுவோம். அந்த பேரூராட்சியினுடைய கழிவு நீர் கொண்டு வர்றது. நம்ம நகர கழிவு நீரே ஆலங்குடியோட நகர கழிவு ஃபில்டர் பண்ணி டைலூட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இதாகாது. அதுக்கு தான் அது அந்த இது அது தனியாக செப்டிக் டேங்க் அவங்க 1.5 கோடி தனி. அது 1.5 கோடி தனி ப்ரொவிஷன் 1.5 இந்த கோடி இந்த 9 கோடி எல்லாமே அது தனியா? இல்லை அதுலேயே 1.5 கோடியிலேயே இவங்க அதை செய்ய மாட்டாங்க. அதுக்கு ஸ்பெஷல் உங்கள்கிட்ட அது கொடுப்போம். அது தனி டெண்டர். இந்த கலிங்க மட்டும் இதுக்கு மட்டும் எவ்வளவு ஒதுக்கி இருக்கு? இந்த கழிவு ஏரியா எஸ்டிமேட் வாங்கி பார்க்கணும். இது பொருளெல்லாம் சொல்ல விடுங்க. ஏரியா பாப்போம்யா. அதுக்கு எவ்வளவு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அந்த அமௌண்ட் தான் இது ஃபுல்லா அமௌண்ட் தான் தனியா கீழே. அது மட்டும் 4.40 லட்சம். இது மட்டும் பாதி பாதி 4.40 தான். இங்கேருந்து சிசி பிளாக் இதெல்லாம் அடிக்கிடுவோம். ரெகுலேட்டரு ப்ளஸ் இந்த மொத்தம் இந்த சைடு தண்ணி விழுந்து போகிற சைடு வர 30-40 மீட்டருக்கு கீழே அந்த தண்ணி விழுந்து போகிறது மாதிரி பிளாக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம். ஆமாம், சூடத்துல வாப்பா செத்துக்கு
வாங்க. அழுத்தா உடையா சொல்கிறேன் எனக்கு பதில் கேட்கணும். புதுக்கோட்டைக்கு வந்தால் ஒரு தடவை ஒரு அழுத்த அப்படியே அழுத்திட்டு வரும். கேஜிபி டிரைவருடைய கடைசி அம்மா கேஜிபி டிரைவர் யாரு? எனக்கு அம்மா உடைக்கிறேன், நீங்கள் உடைக்கிறேன் கடைசி கேஜிபி டிரைவர் வாங்க உடைங்க. உடைக்காம நீங்கள் ஒரு உடச்சுக்கோங்க. சங்கடத்தில் பெரிய தங்கையா கொடுங்க. கரிச்சி கையில் வச்சுக்கிறியா? வீட்டிலலாம் தேங்காய் தான் உடைக்கிறோம்ல. இன்னும் உடச்சி தானே இருக்கும் சட்னி வைக்க. சரி இன்னொரு ஆளு நீங்கள் உடைங்க. சரி மேனேஜர் உடைங்க. இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. நீங்கள் உடைங்க. தடை இல்லாமல் நிப்பாட்டாம நல்லா சிறப்பா இருக்கான 100 பல ஆயிரம் வருஷத்துக்கு இருக்காங்க. இந்த ஏரியாவே இப்போ நம்ம நல்லா பண்ணணும். ஆலங்குடி ஏரியாவே வாட்டர் கீழே போச்சு. கண்டிப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னா நாங்கள் இப்போ இவ்வளவு தொகை வாங்கி ஒழுங்கா செய்யறேன்னா நல்லா பண்ணி கொடுத்தாங்க ஒரு திருப்தி. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்ததே ஒரு பெரிய விஷயம். இங்கே நிறைய உங்களுக்கு சொந்த இல்லை நான் என்ன சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, இருக்கதே சொல்லியாச்சு. இதில் எந்த மனைவெல்லாம் இல்லை, என்ன இருக்கோ அதை செய்ய அது ஒரு குரூப் வரும். அது ஒரு குரூப் வரும். வாங்கி ஆமாப்ல. ஆயிரத்தெட்டு பிரச்சனை வரும், எல்லாம் சமாளிச்சு தான் வேலை பார்க்கணும். இன்னும் என்னத்தை ஆமாம். சரி பாக்கி டெவலப் பண்ணி கையே இருக்கு. வெற்றில ஒழுங்கா வச்சு பல்லாக்கி இருக்காரு. பல்லாக்கி அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னடாமா வைங்க அப்படியே மேடம் முடியும் பாலை வேலை முடியும் நல்லா இருக்கும். இதை பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். வச்சு எப்படி இது பண்றது? இது எப்படி சொல்றது, கனவு ப்ராஜெக்ட் கனவு ப்ராஜெக்ட்ல மேலே நான் இதுக்கு பல வருஷம் போராடி இருக்கேன். ரொம்ப வந்து ஆள் போராடி 3 வருஷம் 4 வருஷமா இந்த மாதிரில நினைக்கிறவங்க கேட்பாரு. அண்ணா எடுத்து கொடுத்தேன். கரையில் வந்துட்டு உள்ள குளத்துக்குள்ள இறங்குண்ணே. அதுக்கு தானே பண்ணாங்க. சரி. அவர் எடுத்து வச்சுக்கிறாரா? தாரோட பிடிச்சாக்கல கிழக்கு தாக்கில் வரணுண்ணே. ஓகே நன்றி. இந்த மேடம் நாங்கள் உங்களுக்கு போத்துற மேடம் இருக்கு தரோம். நீங்க சார் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து சங்கம் மீட்டிங்க போய் சிறப்பாக பண்ணி கொடுங்க போதும். தெரியல. ஓகே பேரு அது பேக்கம் இந்த மாப்பிள்ளை இங்கே என்ன பண்ணுங்க? நம்பர் எல்லாம் அந்த பெரிய விவசாயி அவர் தான். ஒப்படைக்கிறோமா? அப்படியா? மூணாவது மடைய மூணாம் படை ஒப்படைக்கிறோம். நம்ம பண்ணிக்கிறோம். யாருக்கு நீங்க வாங்க பேட்டி. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நகர மற்றும் கல்லாலங்குடி கிராமத்திற்கு பயன்பெறும் வகையில் இத்திட்டம் வந்து உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழே இப்பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிக்கு வந்து தமிழ் கோடி 22 9.5 கோடிங்க ஒர்க்கு, சரி 7 கோடி இருக்காங்க. இது வந்து ஆலங்குடி கிராம மக்களுடைய நீண்ட நாள் கனவு மேம்படும் வகையில் இந்த திட்டம் கிடைக்கப்பட்டிருக்கு. இதுக்காக ஆலங்குடி மற்றும் கல்லாலங்குடி கிராம மக்கள் வந்து தொடர்ந்து 4 வருடமாக போராடி இப்போ நிதி ஒதுக்கியிருக்காங்க. இது என்ன கேட்டோன்னா இந்த கம்மாய்க்கு வந்து நம்ம மாஞ்சான் விடுதி கம்மாயிலிருந்து அம்புலி ஆறு உற்பத்தியாகி இது நம்ம வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போய் முடிவடைகிறது. அதில் வந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நம்ம வந்து இந்த இப்பணியில் 10 கிலோமீட்டர் தூர்வாரி நம்ம வந்து கல்லாலங்குடி பெரிய கம்மாய்க்கு நீர் வரத்தை அதிகப்படுத்துகிற வகையில் பணி மேற்கொள்ளப்படுது. மேலும் இந்த கம்மாயோட கரையோட நிலம் 3417
மீட்ரு நீளம் உடையது. இதில் 9 மடைகள் இருக்குது. தண்ணி இப்போ நீர்ப்பாசன வசதி செய்கிறதுக்கு 9 மடைகளும் ஒரு கழுங்கு இருக்குது. திட்டத்தில் வந்து என்ன கேட்டால் இந்த 9 மடைகளில் 6 மடைகள் மறுகட்டுமானம் செய்கிறோம். அதுபோக இந்த கழுங்குனை வந்து மறுகட்டுமானம் செய்கிறோம். அதுக்கு கிட்டத்தட்ட 4,40,00,000 ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 10 கிலோமீட்டர் அம்புலியாரையும் தூர்வாடுறோம். மேற்கொண்டு ஆலங்குடியுடைய நகர கழிவு நீர் வந்து கலந்து தண்ணீர் மாசுபட்டு விவசாயம் பாதிப்படைவதை தடுப்பதற்காக தான் இந்த பணியை வந்து நீண்ட காலமாக போராடி பெற்றிருக்காங்க. அதில் வந்து அந்த சுத்திகரிப்பு அமைப்பு 1,50 கோடி ரூபாய்க்கு இதில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இப்பணியை செய்கிறதுனால கிட்டத்தட்ட 141.5 ஹெக்டேர் பாசன வசதி பயன்பெறுகிறது. மேலும் இந்த கம்மாயை தூர்வாரி ஆழப்படுத்துவதன் மூலமாக நீர்த்தேக்கு திறனை அதிகப்படுத்துவதற்காக இப்பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணியைக்கு நிதி ஒதுக்கீடு செய்த தமிழக அரசுக்கு நன்றி. ஆலங்குடி மற்றும் ஆலங்குடி கிராம மக்கள் சார்பாக நன்றி. மேடம் இந்த கரை இருக்கு, இந்த கரையில் நம்ம